ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு அகைன் ஒரு ஆக்டிவிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3. ஈஸியாக, சிம்பிளாக, ஃபன்னாக, யூஸ்ஃபுல்லாக, என்கேஜாக இருக்கிற போஸ்டிங் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. ஜென்ரலி போஸ்டிங் ஆக்டிவிட்டி ஒரு கிரேட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ஆக்டிவிட்டினே சொல்லலாங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா ஃபோக்கஸ், கோஆர்டினேஷன் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட். என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்? For this activity we are going to use very simple நம்ம ஹவுஸில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஓப்பன் கண்டெய்னர் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ். இப்போ நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கினேன், அதோட பாக்ஸ் தான் அது. அதில் ஹோல்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் இதையே ஹோல்ட் பண்ணி மூடி எடுத்துகிட்டு கொடுக்கலாம், அதில் கூட போட சொல்லலாம். ஆனால் எதாக இருந்தாலும் அந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பிளெண்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி சேஃப்டியான இதாக கொடுக்கணும். திங்ஸுமே என்னென்னா ரொம்ப குட்டி திங்ஸும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பெரிய திங்ஸும் கொடுக்கக்கூடாது. அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அவங்க அந்த ஆக்டிவிட்டியை ஃப்ரீயாகவும் ஃபன்னாகவும் பண்ண முடியும். ஓகே, நவ் ஹவு டு டூ ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம்? ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணி காட்டுங்க பாலை, அவ்வளோதான். அவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள ரஷ் பண்ணக்கூடாது. அவங்க தப்பாக போட்டாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அவங்கள கெய்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நான் கற்றுக்கிட்ட மாண்டசரி ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுத்தது. அவங்களாவே ஃப்ரீயாக விளையாட விட்டுறணும். ஆப்வியஸ்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டேக் நார்மல் தான். அது மிஸ்டேக் பண்ணி அவங்களாவே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம நொய் அவங்கள டார்ச்சர் பண்ண தேவையில்லைங்க. இதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்தாகவும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிடைக்கும், ஹேண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். இதனால இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அண்ட் பேஷன்ஸ், இந்த பால் போட்டு கீழே போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுற பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப அவசியம் குமார். அப்புறம் இடையில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்கரேஜ்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம மாதிரி குட்டீஸுங்களுக்கெலாம் என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலை செய்கிற சாரல் தேங்க்யூ சொன்னால் ஒரு 3-4 வேலை சூப்பராக செய்வாங்க. ஸோ யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப், வெரி குட், நைஸ், திரும்பி பண்ணு, சூப்பராக பண்ணுற, அகைன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ரிட்டன் அந்த ஆக்டிவிட்டியை பீஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதே டிஃப்ரெண்ட் சைஸ் பாலில் பண்ணலாம், கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் ஹோலோட சைஸையும் சேஞ்ச் பண்ணலாம். இதை 8 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ் பேபிஸ் தாராளமாக பண்ணலாம். ஆனால் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் பசங்க நம்மளோட சூப்பர்வைஷனில் தான் இருக்கணும். அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு தானே. அவ்வளோதான், ஆக்டிவிட்டி முடிச்சாச்சு. சாரல் அவங்க இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே போய் பாலெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்பி அவங்களே பாலை திருப்பி பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஓகே, லெட் தம் ஃப்ரீ. ஃபுல்லாக இதே தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் ஃபன் லேர்னிங். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லேர்ன் பண்ணி கற்றுப்பாங்க. போஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான லேர்னிங் ஆக்டிவிட்டி தான். ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இஃப் யூ லைக் அவர் வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வேறு ஒரு ஆக்டிவிட்டி வீடியோட உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் ஆக்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருங்க. பாய்.